शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीय प्राते श्वेतवराकल्पे वैवस्वतमन्मन्त्र 28 कलियुगे मम मातुः पिंड प्रदानं करिष्ये पूनल இடமாத்திங்கோ அம்மா பேர் என்ன லக்ஷ்மி பாரத்வாஜ கோத்திரம் லட்சுமி பாரத்வாஜ நாமதைஸ்ய அப்பா பேர் என்ன நாராயணன் பாரத்வாஜ கோத்திரம் நாராயணன் பாரத்வாஜ நாமதைஸ்ய மம மாத்ருभ्यो नमः पितृदेवताभ्यो नमः मार्गजन्तां पितामह मार्गजन्तां पितरः என்ன அவுட் இல்ல அதெல்லாம் முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன் சரி கத்தாத இரு வர என்ன பால் அங்கிள் ஏண்டா பால் அடிக்க என் வீடு தான் கிடைச்சதா சாரி அங்கிள் அடுத்த வாட்டி பக்கத்து வீட்டை பார்த்து அடிக்கிறேன் சத்யா இந்தா உன் பால் தேங்க்ஸ் அம்மு ஏய் இதெல்லாம் அவங்ககிட்ட வச்சுக்கோ இங்க வா டேய், இங்க வா வாடா. சீக்கிரம் வா சீக்கிரம் வா என்னடா எங்க ஏய் வா கிளம்புடா வா 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 எங்க போற நான் அவங்க கூட போறேன்டா ஸ்கூல்ல பனிஷ்மென்ட் வாங்கணுமா ஏன்டா அவன் எங்க போறானுங்க எங்க நம்ம மிஸ் சைட் அடிக்க போறானுங்க ஹலோ சொன்ன தெரியல சாரி 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 பிரேக் சரியில்லை சாரி என்னல என்ன என்னடா ஒண்ணு இல்லடா அஷோ ஏய் விட்ரா ஏய் இல்லடா
மகள் என்று தெரியும் உனக்கு எங்கே அதுவும் புரியும் பிரம்மன் படைத்து மறைத்து வைத்தான் தப்பி வந்த பெண்தான் என்றேன் எந்த கண்ணில் விழுந்த அவளை இனிமேல் வெளியே விட மாட்டேன் என்ன எல்லை மீறி போகும்போது இம்சைகள் இனிக்கும் இனிக்கும் என்னை மீறி இந்த மண்ணில் இனிமேல் என்ன நடக்கும் நடக்கும் போங்கடா. மனசுக்குள்ளே துணி பிறந்தால் காற்றை கூட நிறுத்திடலாம் கேள 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 அழகுனா அழகு கேள 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 அசத்துன அழகு கேள 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 நெருங்குற பிறகு சொன்னா புரியாதே பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு, வீடு வந்துச்சு, இறங்கல. தேங்க்ஸ். நில்லுல, என்ன இந்தா யாருக்கு? உனக்குதான். எனக்கா? சத்யநாராயண். மாமி மாமி நில்லுங்க மாமி, மணியாட்டு வந்திருக்கு உங்களுக்கு. மாமா டேய் என்னாச்சு? சென்னைக்கெல்லாம் போய் படிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. ஏதாவது பண்ணுங்க போங்க ப்ளீஸ் இருடா, மாமா நீயே தள்ளி விட்டுருவ போல இருக்கு. ப்ளீஸ். சரி இரு, நான் போய் பேசி பாக்குறேன். அப்பா, நம்ம கிட்டையராத்து கல்யாணத்துக்கு அவ கேட்ட எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி கொடுத்துட்டேன். நானும் அப்பாவும் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டேன். அங்க இருக்கிற எல்லாரும் நம்ம சத்யாவை பத்தி தான் விசாரிச்சா. அவனுக்கு இந்த மாதிரி மெட்ராஸ்ல இருக்கிற வேல்முருகன் இன்ஜினியரிங் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். அங்க இருந்த வாழ்க்கெல்லாம் ஒரே ஆச்சரியம்ப்பா. அந்த காலேஜ் பத்தி எல்லாரும் பெருமையா பேசுறா. நம்ம ஊர் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தானே, அது என்னாச்சு? அதுவும் கிடைச்சிருக்குப்பா. அப்ப இங்கேயே படிக்கட்டும். சரிப்பா. ஐயோ மாமா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோடா. சித்ரா, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம மேலத்தெரு சிவராமையர் பையன் கூட அந்த காலேஜுக்கு தான் அப்ளிகேஷன் போட்டிருந்தானா. கிடைக்கலையே. நம்ம சத்யாவுக்கு மட்டும் தானே கிடைச்சிருக்கு. எல்லாம் மெரிட். அப்பா, அந்த காலேஜ்ல படிச்ச எல்லாருமே லண்டன் அமெரிக்கான்னு வெளிநாட்டுல தான் வேலை பாக்குறானோ. நம்ம சத்யா மட்டும் அங்க படிச்சான், உடனே பெரிய ஆள் ஆயிடுவான். அவனுக்கும் உலகம் தெரியணும் ஒன்னும். பாலாஜி, நன்னா படிக்கிற குழந்தைகள் எந்த காலேஜ்ல படிச்சாலும் பெரியவள் ஆயிடுவா. கரெக்ட் பா. இங்கேயே படிக்கட்டும். அச்சச்சோ. தண்ணி குடுமா. இதுவும் கரெக்ட் பா. அப்பா, கரெக்ட் பா. நல்லா படிக்கிற பையன் எங்க படிச்சா என்ன? என்ன நம்ம லக்ஷ்மி உயிரோட இருந்திருந்தா பையனுக்கு நல்ல காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு, அங்கேயே சேர்த்திருக்கலாமே ஆசைப்பட்டிருப்பா. அப்பா, நான் யதார்த்தமா தான்ப்பா சொன்னேன். பாலாஜி, எப்ப புறப்படணும்னு கேளு. 2 நாள்ல போகணும். இல்ல தாத்தா, இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. நான் தான் என்னாச்சு? உன்னை என் மூத்த சரி சரி பையனா சரி, மூத்த பையனா நினைச்சு வளர்த்தீங்க அவ்வளவுதானே. மாமி, ஸ்கூல் டூர் போறதுல இருந்து இதையே தான் சொல்றீங்க. நானே தாத்தா கிட்ட கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். கெடுத்துறாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், கெடுத்துறாதீங்க. தாத்தா வராரு, அழாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தாத்தா தாத்தா, இதான் அந்த கிருஷ்ணாவோட அட்ரஸ். கிருஷ்ணா யாரு? ஏன்னா உங்க ஸ்கூல்ல கேசவன் வாத்தியார் இருந்தாரோனோ, ஆமா. அவரோட புள்ள. அவன் அங்கதான் 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கான். நீ அவனோட தான் தங்க போற.
இல்ல தாத்தா அங்க ஹாஸ்டல். ஹாஸ்டலா? அங்க நான்வெஜ் எல்லாம் போடுவாடா. அது நமக்கு சரிப்பட்டு வருமா? கிருஷ்ணா இருக்கானே ரொம்ப நல்ல பிள்ளையாண்டா, ரொம்ப ஆச்சாரமானவன். அவனே சமைச்சு சாப்பிட்டு இருக்கான். நீ அவனோட தான் தங்க போற. நான் கேசவங்கிட்டையும் பேசியாச்சு, கிருஷ்ணாட்டையும் பேசியாச்சு. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு நீ கிளம்பு. சும்மா இருடா. எங்கடா அவன் லக்கேஜ் வச்சுட்டு வரானா? ஆளே காணோம். டேய் பொடி, அவன் ஊருக்கு போட்டோம், நீ மாட்டின பார். எங்க அவன்? இதோ வந்துட்டான்டா. எல்லாம் பத்திரமா வச்சியாடா? இல்ல பாத்துல ஊர்ல ஏதாவது பிரச்சனை ஏதாவது சொல்லு, நாங்க வரோம். சத்யா, நம்ம கேங் நீ ஒருத்தே மட்டும் தானே பேச்சு கேட்டிருந்த. இன்னும் பேச்சு கேட்கவே மாட்டேங்கடா. ஏய், உன் தொல்லை தாங்காம தான் நான் ஊருக்கே போறான். டேய் விடுடா. டேய் அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுதா? எந்த பொண்ணுடா? எந்த பொண்ணு? ஊரு பூரா தேடி அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லடா. போங்கடா. போய் சொல்றா, நீ ஒண்ணு கவலை. நெக்ஸ்ட் டைம் நீ ஊருக்கு வரப்ப அந்த பொண்ணு டீடைலா சத்தி. ஆஹா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய் தாத்தா வர. இங்க வா, இந்த பணத்தை வச்சுக்கோ. இன்னும் வேணும்னாலும் தாத்தாக்கு எழுதுன்னு அனுப்புறேன். வெளியூருக்கு போற, நீயா போய் எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்கப்படாது. நீ உண்டு, உன் படிப்பு உண்டுன்னு இருக்கணும். சரி தாத்தா. காலி பண்ணிடுவேன். வெட்டா முஞ்சா. ஏய், நீனா கேக்குறது? உன்னை வெட்டி போறேன்டா நானே. உன்னை வெட்டி இதே இடத்துல இந்த பொட்டியில நான் புதையில. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. தேங்க்ஸ். ஆமா, நீ யாரு? சத்யா, நாகர்கோயில். கேசவன் சொன்னா. கேசவனா? எங்க அப்பா. ஓ. கிருஷ்ணா. ஓ. உங்க கூட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாருல, அவர் எங்க? நான் தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். நீங்க ஒருத்தர் வெட்டிடுவேன் குத்திடுவேன் நல்லா கத்துனாரே, அவர் எங்க? நம்பிட்டல. உட்காரு 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 உட்காரு. வா. எஸ், அதுவும் நான் தான். நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். படம் வரைவீங்களோ? ஹலோ, ஆர்டிஸ்டுக்கு நடிகர்னு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? ரஜினி கமல் மாதிரி. ஓ. இப்ப இருக்கிறவல எவனும் என்ன மாதிரி ரியலிஸ்டிக்கா நடிக்கிறது இல்ல. எல்லாம் ஓவர் ஆக்டிங். எதுக்கெத்தாலும் கத்துறானுங்க. எனக்கு அதுவும் வரும். சாப்பிடுறவங்க எப்போதும் மனசும் வயிறும் நிறைஞ்சு இருக்கணும். குவாலிட்டி தான் முக்கியம். கிருஷ்ணா, இல்ல நீ வீட்லயே சமைச்சு சாப்பிடுன்னு தாத்தா சொன்னாரு. ஆரம்பத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து ஹோட்டலுக்கு வந்தானே அப்படியே பழகி போச்சு. சாப் சாப். நாம நான்வெஜ் சாப்பிட்டா தப்பு இல்ல? நான் சாப்பிட்டா தப்பு இல்ல. 2 பேருக்கும் நீயே பில் பே பண்றேன்னு வச்சுக்க. நீ சாப்பிட்டாலும் தப்பு இல்ல. சாப்பிட்டு 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 சாப்பிட்டு. எனக்கு வேண்டாம், எனக்கு நான்வெஜ்லாம் வேண்டாம். சாம்பார் கொண்டா. கொண்டாடா. என்னாச்சுடா? என்ன? ஃபேன்
ப்ராப்ளம். டேய் நான் அதை சொல்லடா, என் ரசிகைகளை சொன்னேன். அவளுக்கு தொல்லை தாங்க முடியல. எங்கடா? அந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க பார் அந்த டேபிள்ல, என்னையே பாத்துட்டு இருக்காங்க பார். இல்லையே. பார்த்தாங்க, நீ எப்படி பார்த்ததுனால தான் திரும்பிக்கிட்டாங்க. எதுக்கு? எல்லாம் அன்புள்ள இருக்குங்க, அதனால அந்த வென. அப்படியா? படம் பாத்தியா? பார்த்தேன், நினைவில்ல. அதுல பாட்டாது பாத்தியா? ரஜினி அங்கிளும் மீனாக்காவும் ஓடி வந்து பாடுவாங்களே. பார்த்தேன். அதுல பின்னாடி பசங்களாம் ஓடுவாங்களே. ஒரு 50-60 பசங்க ஓடுவாங்க. அதுல முதல் பையன் இல்ல நான் தான். 50-60 பசங்கள்ல முதல் பையன் நீ. இதுக்கு ஃபேன் ப்ராப்ளம். ஓகே, சாப்பிடு. நீ என்ன நம்பல, எனக்குள்ள ஒரு கலைஞன் அலர்ட்டா இருக்கான். அவன் என்னைக்காவது 40 அடி சைஸ் கட் அவுட்ல நீ பாப்ப. பிடிச்சிருக்கா? சொல்லு. ஐ லவ் யூ சொல்லு. இன்னும் ஏன் தயங்குற? தயங்குறதுக்கு அவசியமே இல்ல. இப்ப கூட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என் இதயத்துல இருக்க எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன். கிருஷ்ணா, அவன் கண்ணின் பாக்குறியா? போயிட்டா, நாகரிகம் தெரிஞ்ச பைய. சாரி சாரி. சத்யா, எனக்கு ஒண்ணு. என்னப்பா பாத்துக்கிறீங்க? தூங்கப்பா. பரவாயில்ல தூங்கப்பா. அதுக்கு கை பிடி. நீ பிடி. சீக்கிரமா சீக்கிரம். வெளியில சாரி, நான் பாக்கலங்க. வா. டேய் போய் பாருடா. என்னாச்சு? நான் வர வழியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆமாங்க, ஒரு வண்டி அப்படியே பறந்து போய் டம்மான்னு வந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு இல்ல? பாவம், ஒருத்தர் பயங்கரமா அடிபட்டு இருந்தாரு. நான் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்தேன். அதான் இந்த நானும் தான். எல்லாம் இதோ பாரு. வந்துருச்சு. என்ன போயிச்சுருவானா? கரெக்ட் டைம் வந்ததுனால ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டார் டாக்டர். நான் சொல்றேன், அவன் பழக்க மாட்டான். இல்ல, முதல்ல சீரியஸ் தான். இப்போ ஓகே, இப்பதான் பாத்துட்டு வரேன். அவர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவரா? என்னாச்சு? நான் உள்ள போனேன்னா ஒரே நிமிஷம் அனுப்பிச்சிட்டேன், அவனும் போயிட்டான். நான் சொல்லல, அவன் பழக்க மாட்டான். அடிச்சது நான், மிஸ் ஆவாது. ஆமா, உனக்கு ரொம்ப தெரிஞ்சவனா அவன்? அப்போ ரோட்ல எந்த நாய் அடிபட்டு கிடந்தோம் உனக்கு என்ன? ரொம்ப நல்ல ஸ்கூல்ல படிச்சீங்களோ? இல்ல சார், தெரியாம. அது என்ன? இனிமே தேவையில்லாத விஷயத்துல தலையிட்ட சத்யா, நான் சொல்ல எங்க ஊர் பையன். வடா வடா வடா. நான் என்ன பண்றேன்னு பாரு. உட்காரு 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 உட்காரு. என்ன கிருஷ்ணா, ரூம் கீ கொண்டு வந்துட்ட. டூப்ளிகேட் கீ பண்ணி தரேன்னு சொன்ன, அதுவும் செய்யல. நான் பண்ணி தரேன்டா, கவலைப்படாத. ஓகே ஓகே. ஹலோ, ஆர்கனைஸ் பண்ண ஆளு வேணும் கேட்டிருந்தோமே, எங்க? எங்கடா? ஐயோ கிருஷ்ணா, என்னால முடியாது, எனக்கு காலேஜ் இருக்கு. ஏய், அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லடா. இங்க பார், எங்களையும் ஸ்பான்சர் ரிலேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இங்க குடுக்கற லெட்டரை அங்க எடுத்து போய் கொடுக்கணும், அங்க குடுக்கற ரிப்ளைவை இங்க எடுத்து வந்து கொடுக்கணும். அவ்வளவுதான். நீ காலேஜ் முடிச்ச அப்புறம் கூட இது செய்யலாமே. அப்படியா? நான் வரல. வாரம் 200 ரூபாய் தரோம். ஓகே.
ஓகே ஓகே. ஷோல நம்ம ப்ரோக்ராம் தனியா தெரியணும். யா அதான் நான் இருக்கேன்ல. ஏய் அதான் நம்ம இருக்கோம்ல. அது ஓகே ஓகே லிசன், என்கிட்ட ஒரு பிரில்லியன்ட் ஐடியா இருக்கு. ஒரு சூப்பர் ஐட்டம் பண்ணா இல்ல. குமார் அனிதா இப்பதான் நீ அவளை மனசை correct ஆ ஓகே, விளையாண்டதெல்லாம் போதும். லெட்ஸ் பிராக்டிஸ். guys, go this side. Oh, God, go this side. கிருஷ்ணா, என்னடா காலையில என் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த பொண்ணு பேர் என்னடா? அந்த குண்டா இருந்துச்சே பூஜா, அதுவா? குண்டு பூஜா? இல்லடா, இந்த பக்கம். அது நீட்டு மூக்கு ரேவதி. சி சி சி, இல்லடா, அந்த சுங்கம் பொண்ணு. ஓ சந்தியா. சந்தியாவா? நல்ல பேரு. டேய், அந்த பொண்ணை நான் முன்னாடியே பாத்துருக்கேன்டா. கண்டிப்பா பாத்துப்படா. பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், சினிமா தியேட்டர் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பா. கண்டிப்பா பாத்துருப்ப. ஆமா, உனக்கு இப்ப என்ன வேலை? போய் படி, இல்லனா தூங்கு. ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ற? போ. அது கிருஷ்ணா. என்னடா? டேய், அந்த பொண்ணு நம்ம ஊர்ல பாத்துருக்கேன்டா. ஆமாண்டா, பாவாடை தாவணி போட்டு ரொம்ப அழகா இருந்தாடா. அந்த பொண்ணு பாவாடை தாவணி பூவம் போட்டும் கூட வச்சிருப்பாளே. நீயும் பாத்திருக்கியா? கிருஷ்ணா, என்னடா வேணும் உனக்கு? என்னடா? டேய், அந்த பொண்ணு யாரு? நான் தான் சந்தியான்னு சொன்னேனேடா. சந்தியா இல்லடா, இப்ப வந்த பொண்ணு. டேய் என்னடா? இதோ இந்த பொண்ணுதான். டேய், இது என் கோ ஆர்டிஸ்டா. நாங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் ஆக்டிங். ரியல் ஆக்டிங்கா? நான் பார்த்ததே இல்லடா. உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ பார்த்த பொண்ணு சந்தியாதானா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. நாளை காத்தால் நீ இத அவகிட்டயே போய் கேட்டுக்கோ. கிருஷ்ணா, ஏய், ஹலோ, கம் ஹியர். ஏன் அப்படி பார்த்த? என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நம்ம நாகர்கோவில்ல பார்த்தோமே. நாகர்கோவில் ஆமாங்க, உங்க தாவணி கூட என் சைக்கிள்ல. நான் அப்பவே சாரி கேட்டேன். தாவணி. Wait. You know what? ஞாபகம் வந்தாச்சா? You want a date, right? என் கூட சேர்ந்து ஊர் சுத்தணுமா? இல்லையே. என் அட்ரஸ் வேண்டாம். என் போன் நம்பர் வேணுமா? சே வேண்டாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஐயோ, நீ என்ன லவ் பண்றியா? ஐயோ இல்லைங்க, யார் சொன்னா? நீ அப்படிதான் பேசுற. ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்வ, அப்புறம் ஐ லவ் யூ தான். ஐயோ, ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க? நான் தப்பா பேசுறேனா? நீ தான் தப்பா பேசுற. hey guys, what's up? What's happening? இவன் என்ன எடுக்க நட்டான்னு சொல்றான். எடக்கு நட்டானா? என்னடா? இல்லடா, நாகர்கோவில்ல பார்த்தேன்னு தானே சொன்னேன். அதான் எடுக்க நட்டான். கிருஷ்ணா, நீ தானே கேட்க சொன்ன. இப்ப வம்புக்கு வருது பாரு இந்த பொண்ணு. நான் வம்புக்கு வரேனா? விடு 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 சந்தியா, இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டா. டேய், என்னடா? ஏய், சொல்லி வை. டேய், அந்த பொண்ணு இல்ல கிருஷ்ணா. நெக்ஸ்ட் டைம் டிஃபரண்ட் ஐடியா ட்ரை பண்ணு. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆல. ஹலோ, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. கிருஷ்ணா, இது அந்த பொண்ணா இருக்க முடியாது. கண்டிப்பா இருக்க முடியாது. அதெல்லாம் விடு. ஐயோ, டேய், என்னடா இது? சார் சாரி சார், தெரியாம ஆயிடுச்சு. சாரி சார், கவனிக்கல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஓம் சக்தி ஸ்வரூபாய சரத்வபாய. என்ன மாமா வெட்டு புதுசா இருக்கு? போன வாரம் பின்னால இருந்து ஒருத்தன் போட்டாமாப்ல. சும்மா விட்ட? அது எப்படி? வயித்துல பழைய சோற பாத்துட்டல. என்னடா கலீஜா இருக்கான் இவன்? சரியான மாட்டல. என்னடா இவ்வளவு போலீஸ குமிச்சு வச்சிருக்கானுங்க? வெட்டு குத்தா நடக்க போகுது. ஏலம் தானே? ஏதோ ஆச்சுன்னா அங்க பாத்துக்க மாட்டோமா? குட்டி, அப்பா எவ்வளவு கெடுக்கலான்னு இருக்காரு?
2 முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாம் என்ன அமௌண்ட் கொடுத்தீங்களோ அதுக்கேத்த மாதிரி பெர்சன்டேஜ் வந்துரும். அவர் கேட்டப்புறம் யாரும் கேட்டுறாதீங்க. என்ன புரியுதா? திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பாலாற்றுப்படுகையில் வரும் நிதியாண்டு முழுவதும் மணல் அள்ளும் ஒப்பந்த குத்தகை உரிமம் ஏலமிடப்படுகிறது. மாவட்ட வருவாய் அதிகாரி மற்றும் மாவட்ட வருவாய் ஆய்வாளர்கள் ஆகியோர் முன்னிலையில் மேற்படி ஏலம் தொடங்குகிறது. மேற்படி ஏலத்தின் ஆரம்ப தொகை 1,20,00,000 மட்டும். மேற்கொண்டு ஏலம் கேட்க விரும்புகிறவர்கள் கேட்கலாம். 1,30,00,000. 1,50,00,000. 1,75. 1,75,00,000 ரூபாயில நிக்குது. வேற யாராவது கேக்குறீங்களா? 2 கோடி. 2,10,00,000. 2,10,00,000 ரூபாயில நிக்குது. மேற்கொண்டு யாராவது கேட்க விருப்பப்படுறவங்க கேட்கலாம். 2,10,00,000 ரூபாய். 5 கோடி. 5 கோடி ரூபாய். இதுக்கு மேல வேற யாராவது கேக்குறீங்களா? தம்பி அதிகமா இல்ல? விட்டுட்டு போக சொல்றீங்களா? ரூபாய் 5 கோடிக்கு மேல் ஏலம் கேட்க யாரும் முன்வராததால் குத்தகை உரிமம் திரு ஆதிநாராயணன் அவர்களுக்கு விடப்படுகிறது. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க சார். ம். அடடே, இது அப்படியே உங்க சொந்த இடம் மாதிரி இருக்கு. நான் வந்து எடுக்காம போனா தப்பாயிடும்ல. நீங்க பெரியவங்க, நீங்க வந்து எடுக்காம போனா உங்களுக்கு அவமானம். நாங்க யாரு? உங்க பின்னாடி கைய கட்டி சுத்தி வர்ற நாயங்க தானே. சீச்சி, நான் அப்படி நினைக்கல. சில நேரங்களில் சில விஷயங்களை விட்டு கொடுக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வேணும்னு கேளு, நான் தரேன். என்ன பிச்சை போடுறியா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியல. ஏய், எகிராத, சங்க அறுத்துருவேன். ஏய் ரொம்ப பேசாத போடா. ஏய் பெருசு, சும்மா சத்தம் போடாத. இது அந்த காலம் இல்ல, வயசாயிடுச்சு. ஓரமா போ. மணி, சண்டை போடுற இடம் இல்ல, கவர்மெண்ட் பிளேஸ். வா, பேசிட்டே போலாம். ஆரம்பத்துல இருந்தா நீ ஒரு மாதிரி நடந்துக்கிறியே, தப்பு மணி. குட்டி கணபதி அண்ணன் நீ அப்படி பேசக்கூடாது. இது ரிக்வெஸ்ட் இல்ல. ஓஹோ, பேசுனா கொண்டுடுவீங்களா? நான் அப்படி நினைச்சாலும் நீ என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க மாட்டேன். அவன் ஏன் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டா? யாரு? மணிதான். டேய், நீ ஏதாவது பிரச்சனை பண்ணியா? இல்லப்பா தம்பி, இந்த மணிப்பயலுக்கு புதுசா பணம் சேர்ந்துருச்சுல, அதான் தலகால் தெரியாம ஆடுறான். ஒரு நாளைக்கு செமத்தியா வாங்க போறான். ச்சே, பணம் வந்தாலும் எல்லாரும் மாறிடுறாங்கல்ல. அண்ணா, நான் மணிக்கிட்ட பேசணும், ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பண்ணீங்க? நீங்க போய் அவன்கிட்ட பேச போறீங்களா? அதெல்லாம் வேணாம். நான் போறேன். நான் பேசதான் வந்திருக்கேன். ஏன் இப்படி பாக்குற? நான் சண்டை போட வரல, புரியுதா? அப்படி பாக்காத. ஏன் மணி நீ இப்படி செஞ்ச? நீ ஏழை எடுக்கிற ஐடியால இருந்து என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ச்சே, அப்பா முன்னாடி வர நான் அசிங்கப்படுத்திட்டேன். எல்லாத்துக்கும் நாங்க உங்க உத்தரவு வாங்கிட்டு தான் செய்யணுமோ? இது வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு சொன்னா தீர்த்து வச்சிருவியா? நீயும் அப்பனும் தாண்டா பிரச்சனை. நீங்க 2 பேரும் இந்த தொழிலை விட்டு போயிடுங்க. போறீங்களா? டேய், நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற? என்ன பண்ண? யோசிச்சு சொல்லு. ஒண்ணும் பண்ணலப்பா. பின்னாடி இங்க பார், என்ன நடந்து சொல்லு. உன் சமாதானம் எனக்கு வேணாம். அங்க வச்சு ரொம்ப துள்ளுன. உங்க அப்பா வேற குறுக்க பூந்து ஏதோ கதை சொன்னா. அப்பாவை மரியாதை இல்லாம பேசாத. உனக்கும் உன் அப்பனுக்கெல்லாம் சீக்கிரமா வைக்கிறேன்டா ஆப்பு. அப்பா பத்தி பேச வேணான்னு சொல்றேன்ல. ஏன் உன் அப்பன் கடவுளா? ஆமா, கடவுள் தான். ஓ, அப்ப சீக்கிரமா போட்டோ மாட்டி மாலையை போட்டுற வேண்டியதான். முதல்ல உனக்கு, அடுத்தது உங்க அப்பனுக்கு. இதுக்குதான் நான் வேணான்னு சொன்னேன். அப்படி என்ன கோவம் பொத்துக்கிட்டு வருது? தப்பு டப்பு எங்க போறலாம் அடிக்கிறான். பெரிய இவன் நினைப்பேன். உனக்கு எத்தனை பேர் இருந்தாங்கண்ணே? 4 பேர். 4 பேரை துரத்தி அடிச்சேன்.